ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கிறிஸ்பியாக ஹோட்டல் ஸ்டைலில் மஷ்ரூம் 65 தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் மசாலா இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இந்த அரிசி மாவு தான் ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்கும், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதோட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள், அதே மாதிரி 1/4 டேபிள் ஸ்பூன் வறுத்து அரைச்ச மிளகுத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்த்துருக்கிற அளவுகள் எல்லாமே 2 பாக்கெட் காளானுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தோன்னா இஞ்சி பூண்டில் இருக்கிற ஈரத்தினால மாவு வந்து கட்டி சேர்ந்துடும், நல்லா மிக்ஸ் ஆகாது. நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு லெமனை ஃபுல்லாக கட் பண்ணி அதோடய ஜூஸை சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்ஸ்டன்ட் பவுடர் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு சில டைம் அது சேராது. அதனால் எப்பயுமே ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணி செஞ்சுட்டா கொஞ்சம் பயப்படாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்தளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க, இதை விட தண்ணியாக இருந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் அதில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் கொஞ்சம் இந்தளவுக்கு பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து சில்லிக்கு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனேயே நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஏன்னா காளானில் நிறைய தண்ணி விடும், அதனால் ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுடலாம். எப்பயுமே காளான் ஃப்ரை செய்யும்போது அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும், அப்போ தான் எண்ணெய் பிடிக்காமல் சூப்பராக வரும். வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு உடனே திருப்பிடாமல் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான மஷ்ரூம் 65 ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.